அரசியலில் நாகரிகமெல்லாம் தேவையில்லை, நான் இனிமேல் அநாகரிகமாக நடந்து கொள்ள போகிறேன், இந்த நாகரிகம் பேசி பயனில்லை என்று சொல்லிட்டு காரி துப்புறாரு. துப்பிட்டு அப்புறம் இன்னமும் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு ஷூவை கலட்டி காமிக்கிறாரு. அப்புறம் ஏதோ 48 நாளைக்கே என்னமோ விருதம் இருக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் என்ன நானே ஷார்ட்டையால் அடிச்சுக்கோன்ட்டு இன்னைக்கு அடிச்சுக்கிட்டாரா வேற ஒருத்தர் விட்டு அடிக்க சொல்லியிருக்கணும், அவரே அடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் என்ன காமிக்குது அப்படின்னா, பொதுவாக வெப்ப காலம்னு இருக்குது. ஏப்ரல் மே இந்த ஜூன் மாதம் கடுமையான வெப்பமாக இருக்கும். அந்த வெப்ப காலத்தில் சில பேர் பாதிக்கப்பட்டு போயிடுவாங்க. என்ன செய்யணும்னு அவங்களுக்கே தெரியாது. அதாவது அது உடல் ரீதியான பாதிப்பு அது. அப்போ அதை சிகிச்சை அளிப்பதற்கு புகழ்வாய்ந்த சிறப்பு மருத்துவமனை இங்கே சென்னையில் இருக்குது. ஆனால் இந்த டிசம்பர் மாதங்கிறது மழைக்காலம், குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் அப்படிப்பட்ட பாதிப்பு வராது. அண்ணாமலைக்கு அந்த பாதிப்பு வந்திருக்குது. ஒருவேளை லண்டனுக்கு போய் படித்ததுனால அந்த பாதிப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சுய விளம்பரத்தின் மூலமாக யாரும் தலைவராக முடியாது. அற்பத்தனமான விளம்பரங்களின் மூலமாக எந்த ஒருத்தரும் தலைவராகிவிட முடியாது. மக்களுக்கு சேவை செய்து, மக்களோடு மக்களாக இருந்து, மக்களுக்கு பணியாற்றி, அவர்கள் படுகிற துன்ப துயரங்களை போக்குகிறவர் தான் தலைவராக வர முடியும்.